வணக்கம். நான் உங்கள் யோகா ஆசிரியர் தர்மராஜ். இன்றைய பதிவில் சிலரால் உடற்பயிற்சியே செய்ய முடியாது. சிலருக்கு உடல் முழுவதும் வலிகளும் பிரச்சனைகளும் இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு நோயால் பலவிதமான பிரச்சனைகளுக்கு அவங்க உடம்பு பல இன்னல்களை சந்தித்து வந்திருக்கும். இந்த மாதிரி உடம்புல பலவிதமான பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் குறிப்பாக சர்க்கரை வியாதி. இந்த சர்க்கரை வியாதிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு அதிகமாயிடுச்சு. அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இப்போ நம்ம கொடுக்க போகக்கூடிய பயிற்சி ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அதாவது ரொம்ப எளிமையான பயிற்சி. அதை எப்படி செய்யணுங்கிறத நான் தெளிவான முறையில் செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் இதை இப்போ குறிப்பான்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆனால் மற்றபடி எல்லோருக்கும் நான் எந்த ஒரு உடற்பயிற்சியுமே செய்ய முடியாதுங்க, என்னால் என் கை கால்கள்லாம் அசைக்கவே முடியல, என் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, எனக்கு இடுப்பு வலி தாங்க முடியல, முட்டி வலிக்குது, இந்த மாதிரி சொல்லக்கூடிய பலவிதமான உடல் பிரச்சனைகளுக்கு ஒரு எளிமையான தீர்வு தான் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. உட்காந்துக்கிட்டே செய்யக்கூடிய பயிற்சிகள்னு சொல்லி எவ்வளவோ விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கோம். ஆனாலும் அதையும் சிலரால் செய்ய முடியல. அதனால் படுத்துக்கிட்டு தரையில் சாஷ்டாங்கமாக படுத்து எப்படி செய்யலாங்கிற விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? முதலாவதா இப்படி தரையில் படுத்துக்கிறோம். இப்போ நான் கால்களை எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கால்கள் ரெண்டையும் மடக்கி வச்சுருக்கேன். கால்களை நீட்டி வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் வேண்டாம்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ இடுப்பு வலி இருக்குது, லோவர் பேக்கில் பெயின் இருக்குது, டிஸ்க்கு பல்ஜி, டிஸ்க்கு கம்ப்ரெஷன் இருக்கிறவங்க இப்படி கால் நீட்டி வச்சா இன்னும் வலி அதிகமாகும். அதனால் கால்களை மடக்கி வச்சுக்கோங்க. இந்த கால்களை மடக்கி வச்சுட்டு இப்போ நம்மளுடைய கால் விரலுக்கு முதலாவதாக வேலை கொடுக்குறோம். அந்த கால் விரலுக்கு எப்படி வேலை கொடுக்கணும்னு பாருங்கள். பாருங்கள், இந்த கைகளை நீட்டிக்கணும். இந்த கால் விரலை அப்படி மடக்கி நீட்டுறோம். இந்த கால் விரல் இப்படி மடக்கி நீட்டும் போது உங்கள் கை விரலையும் என்ன செய்யுங்க, மடக்கி நீட்டுங்க. பாருங்கள், நல்லா அழுத்தம் கொடுத்து மடக்குங்க. திரும்ப நல்லா விரிக்கணும். திரும்ப மடக்கிறோம், திரும்ப விரிக்கிறோம். இந்த பயிற்சி உலகத்தில் யாராலையாவது செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியுமா? எந்த சூழல்ல இருந்தாலும் இந்த விஷயத்தை செய்யலாமா, செய்ய முடியாதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, இது செஞ்சா உடம்புக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். 100% நீங்கள் இந்த பயிற்சியை குறைந்தது ஒரு நாளைக்கு 50லிருந்து 100 முறை செய்து பாருங்கள். உங்க உடம்புல என்னென்ன மாற்றம் நடக்குதுங்கிறத நீங்க செஞ்ச அடுத்த ஒரு 6 நாட்களை நீங்க உணரலாம். முதலாவது பயிற்சி இதுதான், கால் விரல் கை விரல். அடுத்தது இந்த காலை இப்படியே வச்சுட்டீங்க பாருங்க, அப்படி மேலே தூக்குறோம். அடுத்தது இப்படி மேலே, அடுத்தது மேலே. இங்க பாருங்க, உங்க நுனிக்கால் டோஸ் எப்படி மேலே ரைஸ் பண்றீங்க, அடுத்தது ஹீல் ரைஸ் பண்றீங்க. இந்த டோஸையும் ஹீலையும் ரைஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணனா, 1 2 3 4 5 6 இந்த மாதிரி காலுக்கு முதல்ல வேலை கொடுத்தாச்சு. அடுத்தது பாருங்க, காலை பாதத்துக்கு மட்டும் வேலை செய்யறேன் பாருங்களேன். 1 2 3 4. இந்த பாதத்துக்கு வேலை செய்யும்போது நான் என்ன சொல்றேன் பாருங்க, கையை எப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6. புரியுதுங்களா எப்படி செய்யணுங்கிறது? இந்த 3 பயிற்சியும் எல்லோராலையும் செய்ய முடியும். சரியா? அடுத்தது கைகளை இப்படி அகலமா வச்சுக்கணும். ஜாச்சா, அப்படியே கைகளை மேலே தூக்குறீங்க, திரும்ப கைகளை கீழே இறக்குறீங்க. இப்போ இதை செய்யும் போது காலுக்கும் சேர்த்து வேலை கொடுக்கலாம். ஆனா முதலாவதா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, முதல்ல கொடுத்த ஒரு 3 பயிற்சியை மட்டும் கால் கை சேர்ந்து செய்யுங்க. இதை தனித்தனியா செஞ்சுக்கலாம். கைகள் இங்க இருக்கா, இங்க பாருங்க, அப்படி வரோம், திரும்ப க்ளோஸ் பண்றோம், திரும்ப ஓப்பன் பண்றோம், திரும்ப க்ளோஸ் பண்றோம். சரிங்களா? இந்த மாதிரி செய்யும்போது கீழே வரும்போது மூச்சை இழுங்க, மேலே போகும்போது மூச்சை விடுங்க. ஓகே. அடுத்த பயிற்சி பாருங்க, கைகளை இப்படி வச்சுட்டு மேலே அப்படி வர, திரும்ப கீழே, திரும்ப மேலே, திரும்ப கீழே. சரி, இந்த 5 பயிற்சியும் எல்லோராலையும் செய்ய முடியுமா, முடியாதா? யாரு வேணாலும் இதை செய்யலாம். சரி, இந்த பயிற்சி எத்தனை முறை செய்யலாம்?
எல்லாத்தையுமே ஒரு 24 கணக்கு வச்சு ஒரு 5 முறை செய்யுங்க. ஒரு 120 தடவை செய்யணும்னு டார்கெட் வைங்க. 120 தடவை இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். சரியா? இப்போ இந்த 5 ஆச்சா? 6வது இந்த காலை இங்க பாருங்க, இப்படி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் பக்கத்துல, இதுக்கு முன்னாடி இப்படி கொஞ்சம் அகலமா வச்சிருந்தோம்ல, இப்படி கொஞ்சம் பக்கத்துல சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்க பாருங்க, அப்படியே கொஞ்சமா அப்படியே விரிச்சிட்டு அப்படி க்ளோஸ், அப்படி கொஞ்சமா இப்படி விரிச்சு அப்படியே க்ளோஸ். மொத்தம் 6 பயிற்சி கொடுத்துருக்கோம். இந்த 6 பயிற்சியுமே உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். எப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புல நம்முடைய கை கால்கள் அசைவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம் உடம்பின் உள் உறுப்புகள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த கை கால்கள் அசைவு சரியா இருந்தா மட்டும்தான் இருக்கும். ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருந்தேன்? சர்க்கரை வியாதி அப்படின்னு குறிப்பா சொல்லியிருப்பேன். அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாதம்லாம் ரொம்ப நம்மன்னு அரிக்கும், ரத்த ஓட்டமே இருக்காது. இந்த பாதத்துல ஒரு சின்ன ஏதாவது ஒன்று பட்டாலும் உங்களுக்கு ஒரு புண்ணு வந்துடும், அது காலத்துக்கும் கஷ்டமாயிடும். அவங்க இந்த பயிற்சியை செய்யும் பொழுது உடல்ல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதனால இந்த 6 பயிற்சிகளையும் தெளிவான முறையில ஒரு 120 கவுண்ட், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 120 முறை உங்களுக்குள்ள கணக்கு வச்சுக்கோங்க. அதற்கு மேல செஞ்சாலும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆனா 120 முறை குறைந்தபட்சம் செய்யணும்னு உங்களுக்குள்ள தீர்வு பண்ணிக்கோங்க. கட்டாயமா ஒரே வாரம், ஒரு வாரத்துல உங்க உடம்புல பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே செய்து பார்த்து உணரலாம். செய்து பாருங்கள், நல்ல பலனடையுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.